ஐஆர்சிடிசி இ-வாலெட் மூலமா ரஷ் டைம்ல தட்கல் டிக்கெட் வேகமா புக் செய்றது எப்படிங்கிறத ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன். ஐஆர்சிடிசி இ-வாலெட்ங்கிறது ஒரு ஃபாஸ்டஸ்ட் பேமெண்ட் மெத்தட். ஏன் இந்த ஐஆர்சிடிசி இ-வாலெட் பேமெண்ட் மெத்தட யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். எப்படின்னா, நான் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு பேமெண்ட் மெத்தட்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எப்படியோ டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஏன் அந்த பேமெண்ட் மெத்தட் 5 மினிட்ஸ் ஆச்சுங்கிறத நானும் என்னோட ஃபிரெண்ட்ஸும் அனலைஸ் பண்ணோம். பண்ணதுல பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி இ-வாலெட் தான் பெஸ்ட் பேமெண்ட் மெத்தட்ங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ ஹலோ ஆல், வெல்கம் டூ மை சேனல் பயணங்கள் பிளஸ். நீங்க இந்த சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இன்னும் இந்த நிகழ்ச்சிய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஸோ ஐஆர்சிடிசி இ-வாலெட் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்டான மெத்தட். இது எல்லாருமே சொல்றாங்க. அத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ஏன் ஃபாஸ்டஸ்டான இ-வாலெட் ரொம்ப ஃபாஸ்டான மெத்தட்ங்கிறத வீடியோல கடைசில சொல்றேன். கடைசி வரைக்கும் பாருங்க. இது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தட்கல் டிக்கெட் லைவா நம்ம புக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சில அ முக்கியமான பாயிண்ட்ஸ். நீங்க 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி லாகின் பண்ணிடுங்க. பேமெண்ட் மெத்தட் ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேமெண்ட் மெத்தட் இ-வாலெட்க்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லப் போறேன். அடுத்து ரிலாக்ஸா இருங்க. கரெக்ட் டேட்க்கு புக் நவ் குடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் மெயின். ஸோ இ-வாலெட்ட எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு ஐஆர்சிடிசி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு, இந்த மாரி இ-வாலெட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு லாகின் பண்ணணும். இது எப்படி ஃபர்தரா லாகின் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல வாலெட் ஐஆர்சிடிசி இ-வாலெட் டைப் பண்ணுங்க. இத பத்தி உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு எல்லாமே இந்த மாரி ஆப்ஷன்ஸ் காட்டுது. இ-வாலெட் டெபாசிட் இது வந்து இ-வாலெட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா, நீங்க டெஸ்க்டாப் மோடுல போயிட்டு ஐஆர்சிடிசி எக்ஸ்பிரஸ்ல தான் பண்ண முடியும். ஸோ டெபாசிட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து மினிமம் ₹100லேருந்து ₹10,000 வரைக்கும் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் நெட் பேங்கிங், யுபிஐ வழியா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம டெமோக்கு போலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸியான ரூட் எப்படின்னா, பெங்களூர்ல இருந்து சென்னை போறதுக்கு 4 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணணும். ஒரு முக்கியமான அ சிச்சுவேஷன்ல போணும். அதுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணத உங்களுக்கு சொல்லி காமிக்க போறேன். ஸோ நான் சொன்னபடியே ஃபர்ஸ்ட்டே 10:59க்கு 10:55 லாகின் பண்ணுங்க. நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ 10:59 50 செகண்ட் ஆன உடனே நீங்க ரெஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அப்பதான் கரெக்ட்டா 11:00ங்கிற அந்த புக் நோவ நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம 4 பேருக்கு புக் பண்ண போறதுனால, நான் ஃபர்ஸ்ட்டே மாஸ்டர் லிஸ்ட்ல அவங்களோட நேம், ஏஜ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, அதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டா உள்ள போ முடியும். ஏன்னா நம்ம டைப் பண்ணிட்டு இருந்தா அந்த டைம் ஆகும். ஸோ அதனால எல்லாம் நீங்க மாஸ்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் லிஸ்ட் எப்படி ஆட் பண்றதுன்னா, அதுக்கு ஒரு வீடியோல நான் குடுக்குறேன் கீழ லிங்க்ல. ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க 11:00 கரெக்ட்டா நான் புக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் லிஸ்ட் ஃபெட்ச் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 4 பேருக்கு குடுத்துருக்கிறேன். 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் லிஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாஸ்டர் லிஸ்ட் ஆட் பண்ணதுல ஒரு சின்ன எரர் எப்படின்னா, 2 சைட் லோயர் குடுத்ததுனால ஒரு எரர் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இப்போ வந்து ரீசென்ட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க மாஸ்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா உள்ள போயிடும். நேரா போயிட்டு நம்ம கேப்ச்சா என்டர் பண்ண வேண்டியது தான். என்டர் பண்ணிட்டு நேரா பேமெண்ட் மெத்தட்க்கு போயிற வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மாஸ்டர் லிஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டா இந்த பேமெண்ட் மெத்தட் எவ்வளோ ஃபாஸ்ட்டா ப்ராசஸ் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இப்ப பாருங்களேன், நம்ம எல்லாம் இப்ப கேப்ச்சாலாம் குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட் தான் வரும். இங்க பேமெண்ட் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஐஆர்சிடிசி இ-வாலெட்ங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்ப வாலெட்க்கு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. வாலெட்ட செலக்ட் பண்ணி இங்க வந்து ஐஆர்சிடிசின்னு வருது. ஐஆர்சிடிசி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்டர் மொபைலுக்கு உங்க Gmailக்கு ஓடிபி வரும். ஓகேங்களா? இது வந்து ஓடிபி வந்த உடனே உங்களுக்கு வாலெட்ல உள்ள பேலன்ஸ வந்து இது டெபிட் பண்ணும். இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, உங்க அமௌண்ட்ல ஒரு ₹10 எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. அந்த சார்ஜஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி வந்து இப்ப பாருங்க, ஓடிபி குடுத்த உடனே இப்ப பாருங்க உடனே வந்து நமக்கு வந்து டிக்கெட் கிடைச்சிரும். இப்ப மற்றதுல பார்த்தீங்கன்னா, அ அதிக இந்த ப்ராசஸிங்ல ரொம்ப டைம் ஆகும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட
ஒரு இது 20 செகண்ட்ஸ்க்குள்ளயே பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பாருங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ 4 பேத்துக்கு டிக்கெட் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்குது இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு. ஆனா ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாஸ்டர் லிஸ்ட்ல அந்த 2 சைல்டுனால அ பிரச்சனை வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப அ ரொம்ப பேரு சொல்லியிருக்கிற மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி வாலெட்ல அந்த பேமெண்ட் ப்ராசஸ் நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு வீடியோல அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். ஏன் வந்து ஐஆர்சிடிசி வாலெட் வந்து ஃபாஸ்ட்டான மெத்தடு அப்படின்னு ஏன் சொல்றாங்கங்கிறத நான் கடைசியா சொல்லியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, மற்ற பேமெண்ட் மெத்தட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே அது இப்போ எல்லாத்துக்கும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுனா அந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட அந்த கரஸ்பாண்டிங் பேங்கோட ஆத்தென்டிகேஷன். இப்ப ஆக்சிஸ் பேங்க்னா, அந்த ஆக்சிஸ் பேங்க் அந்த கார்ட ஆத்தென்டிகேட் பண்ணிக்கிட்டு, பேமெண்ட் கேட்வேல போயிட்டு, அங்க அமௌண்ட்ட டெபிட் பண்ணிட்டு, மறுபடியும் தான் ஐஆர்சிடிசி குடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடுக்கும். ஸோ அதேபோல ஐஆர்சிடிசி நம்ம வந்து நம்ம இந்த பீக் டயத்துல யூஸ் பண்ணும்போது எல்லாரும் யூஸ் பண்றதுனால, அதோட இந்த ப்ராசஸும் ஸ்லோ ஆயிடும். லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தேன். நான் 1 மினிட்ல அந்த பேமெண்ட் குடுத்துட்டேன். ஆனா பேமெண்ட் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துல ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த டைம் கட்டாயம் இந்த வாலெட் எடுக்காது. இப்ப பார்த்தோம்னா நம்ம 20 செகண்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, அந்த வாலெட் நம்ம குடுத்து பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்களும் பண்ணுங்க. இதுல ஒரு என்ன இதுல இந்த மெத்தட்ல ஒரே ஒரு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ஓடிபி வரணும். ஸோ ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே சீக்கிரம் வந்துருது. இதுல வந்து நமக்கு 2 இதுல எஸ்எம்எஸ்லயும் வருது, இமெயில்ல வருது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்களும் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு நீங்களும் அ உங்களோட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ, ஃபீட்பேக்க கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு இல்ல, மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.